அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கௌரவர்களாக வேலை பார்க்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பார்த்திங்கன்னா இன்று 25/3/2025 அன்றைக்கி கல்லூரி கல்வி இயக்குனர் மூலமாக அனைத்து கருவூலங்களுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. கல்லூரி கல்வித்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் 2024-25 கல்வியாண்டில் சுழற்சி 1 சுழற்சி 2 பணிபுரியும் கௌரவர்களுக்கு மார்ச் 2025 மாதத்துக்கான தொகுப்பூதிய பட்டியல் பில் அனுமதிக்க கோருதல் தொடர்பாக. ஸோ இந்த ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து மார்ச் வரைக்கும் சேலரி இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மார்ச்சோட இனிமேல் சேலரி இந்த கல்வியாண்டுக்கான சேலரி இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த கல்வியாண்டுக்கான சேலரின்னு பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலைலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் மாத தொகுப்பூதியம் கான பட்டியல் மற்ற எண்ணிக்கையெல்லாம் போட்டு அதுக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அரசாணையின் 172 படி 23/7/2024 23/7/2024 171 172 கல்வியாணையின் படியும் அதன்படி 18/3/2025 நாளிட்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலிருந்து பெறப்பட்ட தொலைபேசி செய்திகளின் மூலமும் பார்வை நாளில் காணப்படும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியியல் கல்லூரிகளில் பெறப்பட்ட தொலைபேசி செய்தியில் 2025க்கான மார்ச் மாதத்திற்கான கௌரவ விரிவுகளுக்கான தொகுப்பூதிய பட்டியல் பில் தயார் செய்து சம்பளம் மற்றும் கணக்கு பட்டியல் கருவூலங்களுக்கு அனுப்பப்பட்டதில் தொகுப்பூதிற்கான பட்டியல்கள் பில் தற்போது பெற இயலாது எனவும் இப்பட்டியல்கள் ஏப்ரல் மாதம் சமர்ப்பிக்குமாறும் தெரிவித்து மார்ச் 2025 மாதத்திற்கான பட்டியல்களை சார்ந்த கருவூலங்கள் அனுமதிக்கு ஆவண செய்யுமாறு கோரப்பட்டுள்ளது. ஸோ இது கருவூலங்களில் இப்போ ஆடிட்டிங் கணக்கு பார்க்கறதுனால இது அடுத்த மாதத்திற்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்ட்டு தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதை இந்த மாதத்துக்காகவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான தொகுப்பூதியம் ரெனுமரேஷன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியை சுழற்சி 1 சுழற்சி 2 பணிபுரிந்தும் கௌரவர்களுக்கு மார்ச் 2025க்கான ரெனுமரேஷன் பார்வை 2-3 அரசாணையில் சொன்னது போல் 2024-25 கல்வியாண்டில் தொகுப்பூதியம் ஒதுக்கீடப்பட்ட டைமில் பார்த்திங்கன்னா கௌரவர்களின் தொகுப்பூதியம் ஊதியம் இல்லா பட்டியலின் கீழ் பெறப்பட்டு விடுவதால் இதுக்கு இவங்களுக்கான சேலரின்னு பார்த்திங்கன்னா ஊதியம் இல்லா பட்டியலின் கீழ், அதாவது இது மாத ஊதியங்கிற பட்டியலில் வரல, இது தொகுப்பூதியம் ஊதியம் இல்லா பட்டியலில் கீழ் பெற்று வழங்கப்படுவதால் அதனால் நீங்கள் இதை ஏப்ரல் மாதத்தில் கொடுக்க முடியாது, இது மார்ச் மாதத்துலேயே நீங்கள் இதை பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்நிதியை 2024-25 கல்வியாண்டிலேயே பெற்று வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ இது ஜூன் மாதம் ஆரம்பித்து மார்ச்சுக்குள்ளே தான் சேலரியும் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து சேலரி இஷ்யூவில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே இந்த 2 காலகட்டத்திலையும் சேலரி கிடையாது. அதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் அடுத்த கல்வியாண்டில் கௌரவ வீரர்கள் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கிற மொத்த பணியிடங்கள் பெறப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான சேலரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் 2025-27 கல்வியாண்டுக்கான புது நிதியின் பட்டியலில் பார்த்திங்கன்னா அப்போ இந்த ஏப்ரல் மாதத்திற்கான வேலை செய்ததற்கான அந்த சேலரியில் உள்ளதை ஆட் பண்ணி அதில் உள்ளதை கொடுப்பாங்க. அப்போ தான் அடுத்த கல்வியாண்டில் இந்த வருடத்திற்கான ஏப்ரல் மாதத்திற்கான ஊதியங்கிறது பார்த்திங்கன்னா அடுத்த கல்வியாண்டில் தான் அது அவங்களுக்கு கிடைக்கும். அது காரணம் என்னென்னா சுழற்சி 1 சுழற்சி 2 பணிபுரியும் கௌரவர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தொகுப்பூதியம், அதாவது ரெனுமரேஷன்ங்கிற டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஊதியங்கிறது ஒரு டைப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு சொல்லிட்டு அந்தந்த காலகட்டத்திலேயே அதை இஷ்யூ பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் கருவூலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த பட்டியல் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் அடுத்த மாதத்துக்கு இது சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருவூலத்தில் நிறைய இடத்துல இந்த பில்லை நாங்கள் இப்போதைக்கு வாங்க முடியாது, ஏன்னா இப்போ எங்களுக்கு ஆடிட்டிங் போயிட்டுருக்கு, இது ஏப்ரல் மாதத்தை இதை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்க வேண்டியதானே அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் விளைவாக தான் உடனே இதுக்கான தெளிவாக இவங்களுக்கான தொகுப்பூதியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஊதியம் இல்லா பட்டியலின் கீழ் தொகுப்பூதியம் ஊதியம் இல்லா பட்டியலின் கீழ், அதாவது இது சேலரிங்கிற கணக்கிலேயே வரல, நியாயமாக இது தொகுப்பூதியங்கிற வரதுனால ஊதியம் இல்லா பட்டியல் வர்றதுனால இது அந்தந்த மாதத்துக்கே இதை கொடுத்துடணும், அது அடுத்த மாதத்துக்கு தொடரக்கூடாது அப்படிங்கிறதையும் இது நிலைப்பாடாக அதை சொல்லியிருக்காங்க. கௌரவர்களின் தொகுப்பூதியம் ஊதியம் இல்லா பட்டியலின் கீழ் பெற்று வழங்குவதால் இவங்களுக்கான சேலரியை ஊதியம் இல்லா பட்டியலில் வழங்குறதுனால 2024-25 கல்வியாண்டிலேயே பெற்று வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இத்துறையில் 2025 மார்ச் மாதத்துக்கான தொகுப்பூதியம் 2025-26 கல்வியாண்டிலேயே அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ மார்ச் மாதத்துக்கான தொகுப்பூதியம் 25, 26 இந்த வர்ற கல்வியாண்டில் வந்து இதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து இயர்லியராக சொன்னேன். ஜூன் மாதத்துக்கான சேலரி ஜூன் டு அடுத்த மார்ச் வரைக்குமே அது அடுத்த கல்வியாண்டில் தான் கொடுப்பாங்க. இப்போ அடுத்த வருஷம் வந்து 25, 25, 26ஆம் கல்வியாண்டில் வந்து கண்டினியூ பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்கு தனியாக நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிறதுனால அது நாங்கள் அந்த வருஷமே தர்றதில்லை அந்த கல்வியாண்டில். இந்நிலையில் கௌரவரான தொகுப்பூதியம் ரெனுமரேஷன் பட்டியல்கள் பில், சம்பளம் மற்றும் அலுவலக கணக்கு கருவூலங்களை பெறப்படாமல் திருப்பி அனுப்பப்படுவதால் இப்பணியாளர்களுக்கு மார்ச் 2023 தொகுப்பூதியம் பெற்று வழங்க முடியாத நிலை ஏற்பட்டு இந்நிதியினை அரசுக்கு சரண்டர் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் மாநில கணக்காயத்தை தணிக்கை தடை பற்றி எழுதுவதற்கு வாய்ப்புள்ளது. ஸோ இப்போ வந்து இந்த மாதத்திற்கான ஊதியத்தை இந்த மாதத்தில், அதாவது 26, 27, 28 இந்த காலகட்டத்தில் இதை கொடுக்கலைன்னா ஏப்ரல் மாதம் வந்து இந்த பில்லை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கணக்காயருக்கு என்ன வந்து கொடுத்துருப்பாங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஊதியம் இல்லா பட்டியலில் இது வந்து கொடுக்கப்படாத லிஸ்ட்டில் இருக்கிறனால இது திருப்பி அனுப்பப்படும். சரண்டர் பண்ண வேண்டிய சூழலுக்கு வந்துடும் இந்த சேலரி. அதனால் வந்து சரண்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த மாதத்துக்கான சேலரி யாருக்குமே கிடையாது. இப்படி கொடுக்கப்படாத இந்த சேலரியை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த தடவை நிதி ஒதுக்கினாலுமே இந்த டயத்துக்கு இந்த மார்ச் மாதத்துக்கான தொகுப்பூதியம் இல்லா ஊதியத்தில் வந்து இதுக்கு பெற முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிக்கிறாங்க. அதனால தான் ஆடிட்டிங்கில் அவங்க கேட்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கருவூலத்துலேருந்து அந்த கொடுத்த பில் எல்லாமே திருப்பி அனுப்பிடுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து நிலைப்பாடு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவர்களுக்கான சம்பளம் மற்றும் கணக்கு அதன் மூலமாக அலுவலகம் கருவூலங்களை பெறப்படாமல் திருப்பி அனுப்பப்படுவதால் இப்பணியாளர்களுக்கு மார்ச் 2025க்கான தொகுப்பூதியம் பெற்று வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிதியினை அரசுக்கு ஒப்புவிக்க, அதாவது சரண்டர் செய்ய முடியாத நிலையிலும் மாநில கணக்காயர் தணிக்கை தடை பற்றி எழுதுவதற்கு வாய்ப்புள்ளது. மேற்காண் நிலையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் சுழற்சி 1, 2 பணிபுரிந்து வரும் கௌரவியாளருக்கு மார்ச் மாதத்திற்கான தொகுப்பூதியத்தினை பெற்று வழங்குவதற்கு பார்வை 3இல் காணும் அலுவலக கடிதத்தின்படி சென்ற வருடத்தில் அனுமதித்து போல் இவ்வாண்டிலும் இம்மாதத்தில் சமர்ப்பிக்கப்படும் பட்டியல்களையும் அனுமதிக்குமாறு சார்ந்த சம்பளம் மற்றும் கணக்கு அலுவலர் கருவூல அலுவலர்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சேலரிங்கிறது பார்த்திங்கன்னா ஊதியமில்லா பட்டியலில் இருக்கிறதுனால வந்து இவங்களுக்கு வந்து அடுத்த மாதத்தில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாலும் இந்த சேலரி வந்து ரிட்டர்ன் தான் பண்ணுற முடியுமே தவிர இது வந்து திருப்பி நம்ம அவங்களுக்கு சரண்டர் தான் பண்ண முடியுமே தவிர எங்களுக்கு சேலரி அடுத்த வருஷம் போட முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த மார்ச் மாதத்துக்கான சேலரிங்கிறது பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு வந்து மார்ச் 25 30 தேதிக்குள்ளேயே வந்து அதை வந்து பாஸ் பண்ணி அவங்களுக்கு சேலரி கிரெடிட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத நார்மலாக சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அதன்படி இது ஊதியமில்லா இந்த கரெக்டாக அந்த போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த 2024-25 மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கல்வியாண்டுக்கு மட்டும்னா மார்ச்சோட முடிஞ்சிடுச்சு. கௌரவர்களின் தொகுப்பூதியம் ஊதியமில்லா பட்டியலின் கீழ் பெற்று அந்த பெறப்பட்டு வழங்கப்படுவதால் இந்நிதியை 2024-25 கல்வியாண்டிலேயே பெற்று வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த வருடத்திற்கான கடந்த ஆண்டு செஞ்சது போல் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா தொகுப்பூதியத்தை அவங்களுக்கு அந்த 31ஆம் தேதிக்குள்ளேயே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெரிவிச்சிருக்காங்க. இது ரிலேட்டடாக நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அது மாதிரி ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட்.